ஜோதிட ஆர்வலருக்கு எல்லோருக்கும் வணக்கங்க. நாம இந்த பதிவுல ஜோதிட ஆன்மீக பதிவுல ரொம்ப முக்கியமான பதிவு தான் இது. திருமண தடையை ராகு கேதுவால் ஏற்படுமா அப்படின்னு தான் தலைப்பு. கட்டாயம் ராகு கேதுவால திருமண தடைகள், திருமண பிரிவினைகள், திருமண பிரச்சனைகள் ஏற்படுதுங்க. என்னுடைய ஆராய்ச்சியில பல பேர் ஜாதகங்களை நம்ம வாங்கி எடுத்து பாக்குறப்ப அங்க ராகு கேதுகளுடைய கிரக வலிமை இல்லாம அந்த பாவகத்தில் இருக்கிறப்ப அந்த ராகு கேதுகள் அந்த வேலையை செய்யறாங்க. சரி, இத நாகதோஷம்னு சொல்லலாம், ராகு கேது தோஷம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா சர்ப்ப தோஷம்னு கூட சொல்லலாம். சரி, இந்த நம்ம தோஷங்கள் சொல்றதை விட கிரகங்களின் குறைபாடுகள் அப்படி இல்லைன்னா கிரகம் வலிமை இல்லாம இருக்குது அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இருந்தாலும் இந்த தோஷத்தை பத்தி உங்களுக்கு முழுமையா சில முக்கியமான குறிப்புகளை சொல்றேன். ஏன்னா ராகு கேது பத்தி நம்ம சொல்லத்தாண்டா ஒரு மாசத்துக்கு கூட கிளாஸ் எடுக்கலாம், அவ்வளவு வேலைப்பாடுகள் ராகு கேது இருக்குது. சரி, நம்ம முக்கியமான குறிப்பு மட்டும் பார்க்கலாம். இந்த திருமண தடைகள் ஏற்படுத்துமான்னு கேட்டா கட்டாயம் ஏற்படுத்துதாங்க. அது நீங்க பல ஜாதகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா ராகு கேது எப்படி அமைப்பு ஏற்படுத்துதுன்னு நீங்க பார்க்கலாம். சரி, இப்ப லக்னம் உங்களுக்கு தெரியும், லக்னத்துல இருந்து 12 பாவங்கள் எல்லாருக்கும் தெரியும். ராகு கேது முதல்ல எங்க அமர்ந்தால் தோஷம் கிரக வலிமை இல்லாம இருக்குது, நம்ம முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறம் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இப்ப லக்னம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இதெல்லாம் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாவங்கள். மற்ற பாவங்களோட இந்த பாவங்கள் ரொம்ப திருமணத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பாவங்கள், அதை ஞாபகம் வச்சுங்க. அப்ப இந்த லக்னத்துல ராகு கேது உட்கார்ந்தா அமர்ந்தா லக்னம் தெரியும், குணம் தோற்றம், அப்ப அவங்க குணம் மாறுபட்டதா அமையும். அதுக்கப்புறம் 2ஆம் இடம் உங்களுக்கு தெரியும், குடும்பம் வாக்குஸ்தானம், அதுக்கப்புறம் குடும்ப வாக்குஸ்தானம் பொருளாதாரம். அப்ப அவங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது, பேச்சில முரண்பாடுகள், அதே மாதிரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்து 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இந்த ராகு கேது அங்க அமர்றப்ப பூர்வ புண்ணியத்துல செஞ்ச பாவ கர்ம அந்த பாவங்கள்லாம் இந்த கர்ம வினையா இப்ப தண்டனையை தருவாங்க, ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம். அதே மாதிரி புத்திர பாக்கியத்துல தடையோ பிரச்சனைகளோ ராகு கேதுகள் ஏற்படுத்துவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, 5ஆம் இடத்துல ராகு அமர்ந்தால் அதிகமான தோஷங்கள் ஏற்படும், புத்திர பாக்கியத்துல நிறைய தடைகள் ஏற்படும். கேதுவால கூட அவ்வளவு ஏற்படாது, ராகு அமர்ந்தால் ஏற்படும். இது முக்கியமான குறிப்பா நோட் பண்ணிங்க. அடுத்து 7ஆம் இடம். அப்ப 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானம். அப்ப மனைவிக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட தோஷமோ, இல்ல மனைவியுடைய குணாதிசயம் மாறுபட்டதோ, இல்ல மனைவி கூட கருத்து வேறுபாடுகளோ, இல்ல நண்பர்களோ கூட்டு தொழில், இதெல்லாம் ஏதாவது ஒரு வில்லங்கத்துல ராகு ஏற்படுத்துவாங்க. அடுத்து 8ஆம் இடம். 8ஆம் இடம் ஆயுள், கண்டம், அவமானம். அப்ப 8ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா அவங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட தோஷமோ, கண்டங்களோ, விபத்துகளோ, இந்த மாதிரி பிரச்சனைகளோ எதனா ஏற்படலாம். அதுக்கப்புறம் 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம். அப்ப அந்த இடத்துல ராகு கேது அமரப்ப அவங்களுக்கு தாம்பத்திய பிரச்சனையோ, இல்ல நிறைய விரயங்கள் செலவுகளோ, பயணங்கள்ல தடைகளோ ஏற்படுத்தும். அப்ப இதுக்குதான் இந்த முக்கியமான இடங்கள்ல ராகு கேது அமர்ந்தால் சில பிரச்சனைகளும் உண்டு பண்ணும். இதை தோஷமா கிரகங்களின் குறைபாடா நம்ம கருதலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த ராகு கேதுக்கள் எப்படி இருந்தா இதுக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்ம அடுத்தது பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாகதோஷம் உள்ள ஜாதகத்தை அதே நாகதோஷம் உள்ள ஜாதகத்தோட இணைச்சி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பாம்பின் கால் பாம்பெரியும். ஒரு பாம்பை பத்தி இன்னொரு பாம்புக்கு நல்லா தெரியும். இப்ப ஒரு பாம்பு இருக்கிற வீட்டுல நம்மளால குடியிருக்க முடியுமா? முடியாது. ஏதோ ஒரு மனோபயம், ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்துருமோன்ற ஒரு பயம் இருக்கும். அதனாலதான் ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்தை அதே மாதிரி ராகு கேது தோஷம் வரனோட அமைச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இதுக்கு என்ன மாறுபாடு, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ராகு கேது லக்ன சுபருடைய சாரத்தை வாங்கிருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லியிருப்பேன், திசா புக்தியை எப்படி நம்ம விளக்கமா பார்க்கணும்ன்ற ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன். லக்ன சுபர், லக்ன பாபர் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் பேசியிருப்பேன். என்னுடைய வீடியோவா அதை பாருங்க. அதை பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது புரியும். அப்ப இந்த ராகு கேதுகள் லக்ன சுபருடைய நட்சத்திரத்துல நின்னாங்கன்னா, லக்ன சுபருடைய நட்சத்திரம் அந்த அமைப்புல இருந்தாங்கன்னா அவங்க ஒரு தன்மை மாறிப்படும். அதிகமான பாதிப்பு 100%ல இருந்து ஒரு 50-30% தான் பாதிப்பு வரும். அப்படி இல்லாட்டினா குருவோட இணைஞ்சிருக்கத்தோ, குருவோட பார்வை செய்யத்தோ, குருடைய பார்வை இருந்தாலோ ஓரளவுக்கு மட்டுப்படும். அப்ப இதே அமைப்புடைய ஜாதகத்துல இதே அமைப்பு சேர்க்கலாம். ஆனா 5ஆம் பாவம் புத்திர 5ஆம் பாவம் புத்திரத்துல ராகு கேது இருந்து அதே புத்திரத்துல ராகு கேது இருக்கிற வரனை சேர்க்கக்கூடாது. ஏன்னா புத்திர பாக்கியத்துல அங்க தடை தாமதம் ஆகிடும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் உஷாரா பாருங்க.
அப்ப இந்த சர்ப்ப தோஷம் என்ன பண்ணுதுன்னு இப்ப உங்களுக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுது. இன்னும் நிறைய தோஷங்களுக்கு தடைகளை ஏற்படுறதுக்கு இன்னும் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த பதிவுல நம்ம வந்து அதை பார்க்கலாம். அப்ப ராகு கேது மெயினா ஒரு இடத்துல அமர்ந்துட்டா அந்த இடம் வந்து அவங்கதான். இப்ப பாப்பீங்க, கரையான்னு வந்து புத்து கட்டியிருந்தா அந்த இடத்துல போய் பாம்பு போய் என்ன பண்ணும், அதை ஆக்கிரமிச்சு. இப்ப அதே மாதிரிதான் பாம்பு எந்த வீட்டுல இருக்குதோ, ராகு கேது எந்த வீட்டுல இருக்குதோ அந்த இடத்த அவங்க வந்து பிடிச்சுக்குவாங்க. அந்த வீடு அவங்களுக்கு தான். அப்ப ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவர் வலிமையா இருக்கணும். அதை மெயினா பார்க்கணும். இப்ப ராகு கொடுத்த வீடு கொடுத்தவர் இப்ப செவ்வாய்னா அவர் ஆட்சி உச்சமோ இல்ல கேந்திர திரிகோணத்துல நட்புன்ற ஒரு சுபகிரத்தோட இணைஞ்சு கொஞ்சம் வலிமையா இருந்தாதான் ராகு கேது உங்களுக்கு நல்லது செய்வாரு. சப்போஸ் ராகு வந்து வீடு கொடுத்தவன் சரியில்லாம இருந்தாருன்னா கஷ்டங்களையும் அதிகமா கொடுப்பாரு. ஏன்னா வீட்டுக்குரிய ஓன்றும் வந்து பலவீனமா இருக்கிறார். அதனால ராகு கேதுக்கு மட்டும் ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்பயுமே நல்லா இருக்கணும். எப்ப ஒரு பலன் பார்த்தாலும் ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்குதான்னு முதல்ல பாருங்க. அப்ப இதுக்கு என்ன சார் பரிகாரம்னா, சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகத்தை சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகத்தோட இணையுங்க. ரெண்டாவது விஷயம், இணைச்சிட்டோம் வேற ஏதாவது தோஷம் கொஞ்சம் மட்டுப்பட்டுக்குதா இல்ல குறைஞ்சிக்குதான்னு பாக்கிறதுக்கு அந்த ராகு கேது லக்ன சுபருடைய சாரக்கால்ல நிக்கிறாரான்னு பாருங்க, அல்லது லக்ன சுபருடைய நட்சத்திர கால்ல இருக்கிறாரா பாருங்க. அப்படி இல்லாட்டினா குருவுடைய பார்வையோ குருவுடைய சேர்க்கையோ அங்க ராகு கேதுக்கு இருக்குதான்னு பாருங்க. இதுவே 6, 8, 12 இருக்கக்கூடாது. அது ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா குருவோட ராகு மட்டும் சேர்ந்துருக்கூடாது தனிச்சியா. அதோட வேற ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது கிரகம் பார்க்கணும். ஏன்னா குரு ராகு சேர்ந்தா நல்ல யோகமா இருந்தாலும் அது ஒரு குரு சண்டால யோகம்னு கூட சொல்லப்படுது. அதுவும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அது சாபங்களையும் காமங்களையும் பிளஸ் அவருக்கு வந்து சில வித கண்டங்களையும் கூட ஏற்படுத்தலாம். ஏன்னா அந்த குரு ராகு சேர்க்க தனியா இருக்கிறப்ப அதோட ஒரு கிரகம் சேர்க்கையோ இல்ல பார்வையப்பட்டா அந்த தோஷமானது கிரக குறைபாடு பாதிப்பை ஏற்படுத்தாது. நண்பர்களே, இப்ப ராகு கேது எப்படி இருந்தா திருமண தடையை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இவங்க பெரும்பாலும் ராகு கேதுகள் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இப்ப ஜாதி விட்டு ஜாதி மட்டும் இல்ல, மதம் விட்டு கிறிஸ்டின்ல இருந்து முஸ்லீம் கல்யாணம் பண்ணது, முஸ்லீம்காரங்க இந்துவ கல்யாணம் பண்ணது, இதெல்லாம் நடக்கும். இதுக்கு எல்லாமே ராகு கேதுடைய அமைப்பு கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி வேற ஜாதியில திருமணம் நடக்குது, கலப்பு திருமணம். அதே மாதிரி தானா இஷ்டப்பட்டு திருமணத்தை ஏற்படுத்திக்கிறது, இது எல்லாமே ராகுடைய அனுமதி இல்லாம நடக்காதுங்க. நீங்க எடுத்து ஜாதகத்தோட எடுத்து பாருங்க, 100க்கு 70-80% அங்க ராகுக்கு எது தொடர்பு இருக்கும். தொடர்பு இருந்தாதான் அவங்க இஷ்டத்துக்கு திருமணத்தை பண்ணுவாங்க, கலப்பு திருமணம் ஏற்படும், அல்லது சில அவமானங்கள்லாம் சந்திப்பாங்க. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.